ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவி சாராய் ஃபர்ஸ்ட் ஆகார் ரொம்ப நல்ல பொண்ணா, நல்லா பேசி நல்ல அடக்கொடக்கமா இருக்கிறதுனால தன்னுடைய கணவனார கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவளுக்கு குழந்தை பிறக்குது. அவ அப்படி அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய நாச்சியாரை அவள் எப்படி என்னாலாமா, அற்பமா என்னாலாமா. ஆசீர்வாதம் வந்த உடனே பேச்சு மாறிச்சு பாருங்களேன். உயர்வு வந்த உடனே பேச்சு மாறிச்சு பாருங்களேன். சிலருக்கு அப்படிதான். அந்த உயர்வு வந்துச்சுன்னா பேச்சு மாறிடும், பதவி வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும், வருமானம் வந்துருச்சுன்னா பேச்சு மாறிடும். ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஸ்பெஷலா ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன். நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த கணவனாரை எப்ப பழி வாங்குவாங்க தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே பழி வாங்குவாங்க பாருங்களேன். நிறைய இடத்துல இப்படி பார்த்துருக்கேன். அந்த குழந்தை பிறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போவாங்க தெரியுமா? அந்த ஒரு 7 மந்த்ல பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க போய் குழந்தை பிறந்து, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கணவனார் வீட்டுக்கு கூப்பிடுவாரு. வாமா, இதான் 2 months ஆச்சுல, போலாமான்னு கேட்டா வரமாட்டேன், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்னு கேட்டா, என்ன நீ அப்படி பண்ணுன, என்ன நீ இப்படி பண்ணிட்ட, என்னமா அதெல்லாம் போய் மனசுல வச்சிருக்கேன்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு காயமா இருக்குது, நான் வர முடியாது. எத்தனை குடும்பத்தை நான் அப்படி பார்த்தேன் தெரியுமா? ஒரு கொலை, அதுவும் ஒரு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா, எனக்கு சிங்கக்குட்டி பிறந்தான், இனி இந்த புலிக்குட்டி தேவையில்லைன்ற மாதிரி. நிஜமாதான். ஐயோ, நீங்க சிரிக்கிறீங்க, நிஜமா இதெல்லாம் வாழ்க்கையில பாத்துக்கிறேன். எனக்கு சிங்கக்குட்டி பிறந்துட்டான், அவன் வளர்ந்து என்ன பாத்துக்குவான், என்ன நல்லா வச்சுக்குவான், எனக்கு சம்பளம் வந்து போட்டான், நீ அமைதியா இருங்க, என் பையனை சொல்லி உங்களை அடிக்கப்பா செல்லுவேன், என் பையனை வச்சு உங்களை அடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறது. வீட்டிலே உட்காந்து அதற்கு நிறைய தகப்பனும் தாயும் நிறைய நேரத்தில் ஒத்து போறாங்க. இல்ல, ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே தயவு செய்து உங்களுடைய பேச்சை நீங்க மாத்திரவே கூடாது. இந்த ஆகார் அப்படிதான் பேச்சை மாத்திட்டாங்க பாருங்களேன். ஆனா தூதன் வழியில சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, உன் நாச்சியாரிடத்தில் போய் நீ அடங்கியிரு. உன் நாச்சியாரிடத்தில், இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, வழியில தூதன் சந்திச்சு, மகளே உன்னுடைய சிறுமியை நான் பார்த்து விட்டேன், நீ படுகிற அங்கலாய்ப்பை பார்த்து விட்டேன், அவளை ஒரே அடியாக அடிச்சு நான் கொன்று விடுகிறேன் அப்படின்னு தூதன் சொல்லுவாருன்னு இந்த அம்மா நினைச்சிருக்கோம். ஆனா தூதன் சொல்றாரு, போய் ஒழுங்கா என்ன பண்ணிரு, கைக்குள்ள அடங்கிருமா போய் அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அப்போ ஆண்டவருக்கு அது என்ன செய்யாதுன்னா பிடிக்காது. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே நம்முடைய பேச்சு மாறிடுச்சுன்னா கர்த்தருக்கு அது பிரியமே இருக்காது. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, நல்ல பேசிட்டு அந்த பெருமை என்கிற ஒன்று நம்முடைய பேச்சில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வந்துடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில்